ராம் நாராயண் ராம். நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், விண்மீன்கள் மற்றும் நட்சத்திரங்கள் அனைத்தும் ஆகாயத்தில் உருவாகியுள்ளன. சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் உள்ளன. பிரபஞ்சம் உருவான போது அது அணுவளவாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது வளர்ந்து விரிந்து மிகப்பெரியதாக மாறியது. இது ஒரு பெரிய வட்டமரத்தின் சிறிய விதையைப் போல. அந்த சிறிய விதை வளர்ந்து ஒரு நாள் பெரிய மரமாகிறது. அதேபோல் ஆகாயத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களும் ஆரம்பத்தில் மிகச் சிறியவை. அவை அறிவியலாளர்களின் கருவிகளால் கூட காண முடியாத அளவுக்கு சிறியவை. இந்த ஆகாயம் என்பது ஆதியிலும் அந்தியிலும் இல்லாத வேதத்தின் முழுமையான நூல். இது மனிதனால் உருவாக்கப்பட்ட நூல் அல்ல. இந்த நூலில் எண்ணற்ற பக்கங்கள் உள்ளன. அவை அனைத்தும் எண்ணற்ற நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள். ஒவ்வொரு கிரகத்திலும் பஞ்சபூதங்கள் உள்ளன. இந்த அனைத்து நட்சத்திரங்களும் பஞ்சபூதங்களால் உருவாகியவை. இதில் நீர், சக்தி, காற்று அனைத்தும் உள்ளன. இவை அனைத்தும் இயற்கையை உருவாக்கின. அதிலிருந்து நாமும் உருவாகினோம். இவற்றின் சக்தியால் நமது மனமும் புத்தியும் உருவாகின. இந்த புத்தி மற்றும் சைத்தன்யம் நமக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான சரியான வழியை அளிக்கிறது. நமது புத்தி நாம் தவறு செய்யும்போது எச்சரிக்கையாக செயல்படுகிறது. நமது மனமும் புத்தியும் நமக்கு சரி மற்றும் தவறு என்ன என்பதை மட்டும் அல்லாமல் நமது முழுமையான வளர்ச்சிக்கும் உதவுகின்றன. இயற்கையின் ஒரு விதி உள்ளது. அது ஒரு அமைப்பாக ஒழுங்கான முறையில் செயல்படுகிறது. இந்த அமைப்பே அனைத்தையும் ஒன்றாக இணைக்கிறது. விண்வெளியில் உள்ள அனைத்து கிரகங்களும் ஒன்றுடன் ஒன்று சமநிலையை பேணிக்கொண்டு இயக்கப்படுகின்றன. ஒருபோதும் எந்த கிரகமும் மற்றொன்றுடன் மோதவில்லை. ஏனெனில் அவை அனைத்தும் ஒரு விதியின் கீழ் செயல்படுகின்றன. ஆகாயத்தில் ஒருபோதும் எந்த ஒரு பாகுபாடும் வெறுப்பும் இல்லை. அப்படியிருக்க பூமியில் ஏன் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பகைமை, வெறுப்பு மற்றும் பொறாமை கொண்டிருக்கின்றனர்? ஏன் மனிதர்கள் மதம் அல்லது சாதியின் பேரில் பாகுபாடு செய்கிறார்கள்? நாம் ஏன் ஆகாயம் அல்லது இயற்கையிலிருந்து எப்படி விதிப்படி ஒழுங்காக வாழ்வது என்பதை படிக்கவில்லை? வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த வேண்டும். இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகாயம், விண்வெளி மற்றும் இயற்கையிலிருந்து நமக்கு அனைத்தும் கிடைத்துள்ளன. இவை அனைத்திலும் சிறந்தவை. இவற்றை விட பெரியது எதுவும் இல்லை. ஆகாயம் ஒருபோதும் நட்சத்திரங்களிடம் அல்லது கிரகங்களிடம் நான் அனைத்தும் என்று கூறுகிறதா? என்னை விட மற்றவை சிறியவை என்று கூறுகிறதா? இல்லை அல்லவா? அப்படியிருக்க மனிதன் இது அனைத்தும் அவனுடையது என்று ஏன் கூறுகிறான்? ஏன் மனிதன் நான் அனைத்தும் என்று கூறுகிறான்? இந்த அனைத்து எண்ணங்களை, மனிதனின் இயல்பை இன்று மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது. அதனால் பூமியிலும் அனைவரும் சமமாக வாழ முடியும். யாரும் யாரிடமும் பாகுபாடு செய்யாமல், பொறாமை இல்லாமல். இந்த இயல்பை நீங்கள் மாற்ற விரும்பினால், ஒரு விதிப்படி வாழ்க்கையை வாழ விரும்பினால், நீங்கள் ராம் நாராயண் ராம் என்ற பெயருடன் இணைக்கப்பட வேண்டும். இது உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் விதை மந்திரம். இன்று வரை லட்சக்கணக்கான மக்கள் இந்த பெயருடன் இணைந்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளனர். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளனர். அப்படியிருக்க நீங்கள் ஏன் தாமதிக்கிறீர்கள்? உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது ராம் நாராயண் ராம் என்ற நாமத்தை ஜபிக்கவும். தீரே, இந்த பெயர் உங்கள் மூச்சுகளுடன் இணைந்து உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்துவிடும்.